பிரதமருக்கு எதிராக கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஆலோசனை கூறியுள்ள பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவர் அமாட் ஃபட்லி ஷாரியை டிஏபி நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்ஜான் கண்டனம் செய்துள்ளார். தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டு வருவது தொடர்பாக மக்களவை சபாநாயகர் ஜொஹாரி அப்துல் செய்யும் முடிவை பொறுத்தே நம்பிக்கையில்லா தீர்மானம் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்க்கட்சி தலைவர் ஹம்சா ஜைனுddin ஏற்கனவே அறிவித்துள்ளார் என்று சரத்ஜான் சுட்டிக்காட்டினார். ஆனால் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது ரகசிய வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அரசாங்கத்திற்கு ஃபாட்லி இப்போது சவால் விடுகிறார். அது போன்ற ஒரு தீர்மானத்தை எதிர்க்கட்சியினர் இன்னும் தாக்கல் செய்யாத நிலையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவது குறித்து பாஸ் கட்சி பேசுவது விந்தையாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வெற்று பேச்சை நிறுத்திக் கொள்ளுங்கள், தீர்மானத்தை முதலில் தாக்கல் செய்யுங்கள் என்று தமது முகநூல் பக்கத்தில் அவர் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவிலிருந்து தாதியர்களை நியமிக்க அதிகாரப்பூர்வ விண்ணப்பம் எதுவும் இல்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் டதஸ்ரீ ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்துள்ளார். இந்தோனேசியாவில் இருந்து தாதியர்களை நாட்டின் அரசு மருத்துவமனைகளில் பணி அமர்த்துவதற்கான திட்டம் குறித்து முறையான விவாதங்கள் அல்லது விண்ணப்பங்கள் எதுவும் செய்யப்படவில்லை என்று அவர் கூறினார். ஜொகூர் பாருவில் உள்ள இந்தோனேசிய குடியரசின் தூதர் சிகிட் எஸ் விடியாண்டோ அண்மையில் முன்வைத்த திட்டத்தை அமைச்சு அறிந்துள்ளது என்றும், மேலும் கியூபெக்ஸ் அரசு சாரா இயக்கங்கள், மலாயான் செவிலியர் சங்கம் போன்ற பல்வேறு அமைப்புகள் இந்த பிரச்சினை தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பியுள்ளது என்பதை தாங்கள் அறிவதாகவும் அவர் கூறினார். பேரா பாரிசான் நேஷனலுக்கும் மாநில மாயிகாவிற்கும் இடையே ஆளும் கூட்டணியில் இருந்து கட்சி வெளியேற வேண்டிய எந்த பிரச்சனைகளோ அல்லது பதட்டங்களோ இல்லை என்று பேரா மந்திரி பஜார் சாரணி முகமது தெரிவித்துள்ளார். பேரா பாரிசான் நேஷனல் தலைவரான சாரணி மாநில மாயிகா தலைவர் எம் ராமசாமி மற்றும் கட்சியின் பிற தலைவர்களுடன் நல்ல உறவை பேணுவதாக தெரிவித்துள்ளார். பேரா மாநில சட்டமன்றத்தில் பிரதிநிதிகள் இல்லாவிட்டாலும் மாயிகாவை ஒருபோதும் ஓரம் கட்டியதில்லை என்று அவர் கூறினார். மாநில அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்ட நிறுவனங்களிலும் உள்ளூர் கவுன்சில் உறுப்பினர்களாக பதவிகளிலும் மாயிகா பிரதிநிதிகளுக்கு முக்கிய பங்குகள் வழங்கப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் நாட்டை வழிநடத்தி வரும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மென்மேலும் நீடித்த ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று பிரதமருக்கு தமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். அன்வாரின் நேற்றைய 78வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் இதனை தெரிவித்தார். பல்வேறு சவால்கள், சோதனைகள், விமர்சனங்களை கடந்து நாட்டின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து அயராது பாடுபட்டு வருகிறார் நம் பிரதமர். எந்தவித ஊழல் கரையும் இல்லாத ஒரே தலைவராய் நமது பிரதமர் அன்வார் விளங்குவதுதான் இந்த நாட்டிற்கு சிறப்பு. அதோடு உலக நாடுகள் மத்தியிலும் அவரது நன்மதிப்பு மலேசியாவை உயரத்தில் வைத்திருக்கிறது. உலகம் போற்றும் உன்னத தலைவராக விளங்கும் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமது வாழ்த்துச் செய்தியில் ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்துள்ளார். பூச்சோங் தமன் தாசே பூச்சோங்கில் 10 மியான்மர் நாட்டைச் சேர்ந்தவர்கள் வாடகைக்கு குடியிருக்கும் இரட்டை மாடி வீடு ஒன்றில் தீ பற்றியது. நேற்று காலை 6 மணிக்கு எரிவாயு கசிந்து தீ பரவிய நிலையில் தீயை அணைக்க தெரியாமல் அவர்கள் தடுமாறிக் கொண்டிருந்த வேளையில் இந்திய இளைஞர் ஒருவர் பின்புற கதவை உடைத்து உள்ளே வந்து சாக்கை தண்ணீரில் நனைத்து மூடி தீயை அணைத்து பெரும் விபத்தை தடுத்து நிறுத்தினார். தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அந்த வீட்டில் குடியிருக்கும் 10 பேரில் நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவரும் அடங்குவார். இச்சம்பவத்தில் வீடு தீப்பற்றி இருந்தால் அருகில் உள்ள மற்ற வீடுகளுக்கும் தீ பரவியிருக்கும் என்றும், இந்திய இளைஞரின் துணிவு மிக்க செயலால் அனைவரின் உயிருக்கும் எந்தவித ஆபத்தும் நிகழாமல் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்ராஜயா ஏரியில் நேற்று காலை 17 வயது ஆடவர் ஒருவரின் உடல் மிதந்தது கண்டெடுக்கப்பட்டது. காலை 7:50 மணி அளவில் பொதுமக்களால் உடல் கண்டுபிடிக்கப்பட்டதாக புத்ராஜயா காவல்துறை தலைவர் ஐடி ஷா முகமது தெரிவித்தார். அந்த பகுதியை கடந்து சென்ற ஒருவர் ஏரியில் குதித்து உடலை கரைக்கு கொண்டு வந்தார் என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். ஆரம்ப கட்ட விசாரணையில் எந்த குற்றச் செயல்களும் இல்லை என்றும், இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உடல் பிரேத பரிசோதனைக்காக புத்ராஜயா மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.